கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஏப்ரல் 20ஆம் தேதி ரஜினியோட புது படம் துவக்கம். கோச்சடையான் படத்தோட வெளியீட்டு தேதியே இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில தன்னோட அடுத்த படத்தை உடனே துவங்குறாரு ரஜினி. இந்த செய்தி ரஜினி ரசிகர்களை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தி இருக்கு. ரஜினி அடுத்து நடிக்க இருக்கும் படத்தை சங்கர் இயக்குறதா வந்த செய்திகள்ல உண்மை இல்ல. ரஜினிய அடுத்த படத்தை இயக்குறவர் KS ரவிக்குமார் தான். இந்த படத்துல 2 கதாநாயகிகள், ஒருத்தவங்க அனுஷ்கா, மற்றொருத்தவங்க பாலிவுட் நடிகை சோனாக்ஷி சின்ஹா. 2 பேர்கிட்டயும் நடந்த பேச்சுவார்த்தையில அனுஷ்கா கால் ஷீட் ஓகே, சோனாக்ஷி சின்ஹா கால் ஷீட்ல சிறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை வசனத்தை பொன் குமரன் எழுதுறாரு. பிரியாமணி நடிப்புல போன வருஷம் வெளியான சாருலதான்ற படத்தை இயக்கியவர் தான் பொன் குமரன். இவரோட கதைக்கு திரைக்கதை எழுதி இயக்க இருக்காரு KS ரவிக்குமார். எந்திரன் படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்ச ரத்னவேலு ஒளிப்பதிவு செய்ய இருக்காரு. கன்னடத்துல பிரபலமான தயாரிப்பாளரும் தமிழ்ல மஜா போன்ற படங்களை தயாரிச்ச ராக்லைன் வெங்கடேஷ் இந்த படத்தை தயாரிக்க இருக்காரு. ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிச்சாலும் இந்த படத்தோட தயாரிப்பு நிர்வாகத்தை முழுக்க கவனிப்பாரு நடிகர் அருண் பாண்டியன் தான். ஐங்கரன் இன்டர்நேஷனல்ல பார்ட்னரா இருந்த அருண் பாண்டியன் அங்கிருந்து விலகி ராக்லைன் வெங்கடேஷ் நிறுவனத்துல இணைஞ்சிருக்காரு. ரஜினி கிட்ட கால் ஷீட் வாங்கினது கூட அருண் பாண்டியன் தான். ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த படத்தோட பூஜை நடக்க இருக்கு. அதை தொடர்ந்து மைசூர்ல படப்பிடிப்பு துவங்க இருக்கு.